வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழக்கம் சுவையஸ் நிகழ்ச்சிக்கு. போன வாரம் நம்ம அருமையான நூற்கோல் மசாலாவும் தவா சிக்கனும் செஞ்சுருந்தோம். நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி கேரட் மசாலா செய்யலாம் அப்படின்னு. கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அதை கொஞ்சம் வித்தியாசமாக பருப்புலாம் போடாமல், துவரம்பருப்பு பாசி பருப்பு போடாமல் ஒரு தக்காளி வச்சு ஒரு மசாலா செஞ்சு அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேரட் தக்காளி மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கேரட் 1/4 கிலோ, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், பூண்டு 1 கை, சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன். இப்போது இந்த தக்காளி கேரட் மசாலா செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். கேரட்டை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கோம். தாளிக்கிறதுக்கு சீரகம் கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம். வெங்காயம் கிடையாது, இதுக்கு பூண்டு போட்டு வதக்கிறோம். அந்த பூண்டு வாசனை வரும்போது தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறோம். தக்காளி பழம் போட்ட பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறோம். கேரட்டை போட்டு உப்பு போட்டு, கேரட் நல்லா வெந்து போகுது. குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். கேரட் நல்லா வெந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு இறக்கிடணும். இது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும். இதே நீங்கள் வந்து தோசை இட்லிக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா சாதத்தை போட்டு பிசைஞ்சு டப்பாவில் போட்டு ஒரு கேரட் மசாலா சாதமாக கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோடையோ ஃபுல்காவோடையோ தோசையோடையோ இட்லியோட எது வேணாலும் கொடுத்து சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கேரட்டு தக்காளி மசாலா அடகாசமாக இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, அதில் பூண்டு வதக்கிட்டு அந்த வாசனை வரணும். கலர் மாறக்கூடாது. பூண்டு வந்து அந்த வாசனை மாத்திரம் வந்தால் போதும். இதை நல்லா வதக்கிக்கும். பூண்டு சாஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுறோம், தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிறோம். இது தக்காளி தொக்கு மாதிரி வரணும். இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கப்புறம் கேரட் அல்வா, இந்த கோவா போட்டு செய்கிறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு திருவிடுங்க. தோலை எடுத்துகிட்டு திருவிடணும். திருவி தனியாக வச்சுக்கணும். சர்க்கரை இல்லாத கோவா அளவு வேணும். ஓகே, 1/2 கிலோ கேரட்டு, 200 கிராம் கோவா, சர்க்கரை 1 அழாக்கு, ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், நெய் 50 கிராம் நெய், முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு 10 முந்திரி பருப்பு, திராட்சை ஒரு 10 திராட்சை. கேரட்டு திருவிடுறோம். பால் வந்து ஒரு 1/2 கப் பால், 1/2 கப் போதும். கேரட் நல்லா திருவிடுறோம். ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடுறோம். கேரட் நல்லா வேக வச்சிடுறோம். ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பால் ஊற்றணும். 1/2 கிளாஸ் பால் ஊற்றிட்டு கேரட் நல்லா குக் பண்ணிடணும். நல்லா குக் ஆகும்போது என்ன பண்ணுறோம், சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நீத்த மாதிரி போயிடும். சர்க்கரையை போட்டு சிம்மில் வச்சு கிண்டிட்டு வாங்க. சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இந்த கோவாவை தூவன மாதிரி போட்டு நல்லா கிண்டிட்டு வாங்க. இப்போ இந்த கோவா சர்க்கரை அந்த கேரட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி மினுமினுன்னு தெரியும் உங்களுக்கு. கலரே பார்த்தா மினுமினுன்னு இருக்கும். பக்கத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நெய்யை ஊற்றி நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி உருகிட்டு அதில் முந்திரி பருப்பு பொன்முருவலாக வறுத்துக்கோங்க. திராட்சை பழத்தை வறுத்துக்கோங்க. வறுத்து என்ன பண்ணுறோம், அந்த கேரட்டு அல்வாவில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது நல்லா கிண்டும்போது தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒட்டாத இருக்கும். அது ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க.
இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. கேரட் அல்வா ஒரு நல்ல வடை, அஞ்சி பருப்பு வடை, நவதானிய வடைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஊற வச்சு ஒன்று பாதியமாக அரைச்சி இன்குடிங் உளுத்தம் பருப்பு, அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இஞ்சியும் போட்டு கொஞ்சம் பெரிய வடையை தட்டணும். மெலிசாக பெரிய வடையை தட்டி அதையும் பொரித்து வச்சுக்கணும். ஒரு ஸ்பூனை வந்து கேரட் அல்வா, அது முழுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வடை, ஒரு கடி, அப்படி மாறி மாறி சாப்பிட்டே வந்தால் கரெக்ட். அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் போடுறோம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பாருங்கள் அப்படியே நல்லா இது மாதிரி பிளெண்ட் ஆகணும். தூக்கு மாதிரி தான் வரணும். அதனால் இந்த தண்ணி போதும், முழுகிற அளவு தண்ணி விட்டால் போதும். நல்லா வேக வைக்கலாம். வெந்து வரணும். இது கோ ஃபார் a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சோயா நிகழ்ச்சிக்கு. கேரட் 90% குக் ஆகிடுச்சு. கலர் நல்லா சூப்பரான கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. என்ன பண்ண, முதல்ல சீரகம், கருவேப்பிலை தாளித்தோம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டோம். நல்லா தூக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டோம். அதில் கேரட் போட்டோம், உப்பு போட்டோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, முழு தண்ணி விட்டு நல்லா கேரட்டை வேக வச்சிட்டோம். கேரட் நல்லா வெந்த பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப மேஷ் பண்ண வேணாம், வாயில் வந்து தட்டுப்படணும். அதாவது 90% குக்கான போதும், அதுக்கு மேலே குக் பண்ண விட வேண்டாம். இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலை தலையில் போட்டுக்கோங்க. ஒரு கிண்டு கட்டிக்கோங்க. நல்ல சூடான சாதம், ஒரு டீஸ்பூன் நெய், இந்த கேரட், தக்காளி கேரட் மசாலா போட்டு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஸோ இதை தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த தக்காளி கேரட் மசாலா அட்டகாசமாக போகும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் அதே மாதிரி நம்ம கேரட் அல்வா சொன்னோம், கேரட் அல்வா செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கேரட்டில் நீங்கள் காய்கறிலாம் போட்டு ஒரு நல்ல குருமா வைக்கலாம், ஒரு கறி வைக்கலாம், வெஜிடபிள் கறி, இங்கிலீஷ் காய்கறிலாம் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் வேணும்னா சிக்கன் கேரட்டோடு போகும். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் போகும். ஒரு ஸ்டியூ மாதிரி பண்ணுறதுக்கு இந்த கேரட் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு, நல்ல வெஜிடபிள் கூட. ஸோ இந்த
கேரட் தக்காளி மசாலாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிறது ஒரு வித்தியாசமாக புடலங்காவும் கோழி போட்டு புடலங்காய் கோழிக்கறி செய்ய போகிறோம். அந்த புடலங்காய் கோழிக்கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, புடலங்காய் 1/4 கிலோ, 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், பச்சை மிளகாய் 3, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 8 நம்பர் காஞ்ச மிளகாய், எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கோழியும் புடலங்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். புடலங்காய் கோழி கறி. அது தாளிப்பு வந்து கடுகு, கொஞ்சம் நிறைய காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. அது நிறைய காஞ்ச மிளகான்னு சொல்லும்போது 8 காஞ்ச மிளகாய் சொன்னால் அந்த காரம் சுபமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மிளகாத்தூளை 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் குறைச்சி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ என்ன காயுது? கடுகு, அந்த 8 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை பொன்முருளாக வதக்கிறோம். இஞ்சி போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், நல்லா வதக்கிடுறோம். பச்சை மிளகாய் போடுறோம், நல்லா வதக்கிறோம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாத்தூள். அப்படி காரமாக இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு அந்த புடலங்காயை போட்டு நல்லா வதக்கிறோம். உப்பு போட்டுறோம். கோழியை போட்டு நல்லா வதக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். திக்கு கிரேவி. நல்லா சிக்கன் வேகுது, புடலங்காய் நல்லா வெந்து போகுது. இறக்குற முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி போட்டு சிக்கனோட குழம்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரையோ இல்லை மட்டன் ஃப்ரையோ இல்லைனா மீனோ இல்லை முட்டை ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு சிக்கன் இந்த குழம்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கல் தோசை மெத்து சாப்பிட்டா சுட்டுட்டு அது மேலே இந்த கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அலாதியாக இருக்கும். இட்லி வந்து பூ மாதிரி இருக்கணும். பூ மாதிரின்னு சொல்லும்போது 1 கிலோ அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 10 கிராம் வெந்தயம். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்னா ஊற வைக்கிறது தப்பு பண்ணுறோம். 2 மணி நேரம் ஊறினா பத்தாது. இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும் மினிமம் வந்து 6லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். அந்த உளுத்தம்பருப்பு உபரி ஆகும். காலையில் 10 மணிக்கு நம்ம ஊற வச்சோம்னா சாயங்காலம் 4 மணிக்கு அரைக்கலாம். உளுத்தம்பருப்பும் வெந்தயம் ஊற வைக்கிறோம், இட்லி ஊற வைக்கிறோம், அரிசி ஊற வைக்கிறோம். இட்லி அரிசியை தனித்தனியாக, இட்லி அரிசியை கொஞ்சம் கரகரப்பாக ஆட்டிக்கணும். உளுத்தம்பருப்பை நல்லா பொங்க ஆட்டிக்கணும். 5:30 மணிக்கு ஆட்டி முடிச்சிட்டிங்க. கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். அரிசி மாவையும் அந்த அரைச்ச அரிசி மாவையும் உளுத்தம்பருப்பு கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தை கொட்டிடுறோம். மேலே உப்பு போட்டு 9 மணிக்கு படுக்க போயிடுறீங்க. மறுநாள் கால் பார்த்திங்கன்னா அந்த மாவு பொங்கி வரும். யார் கைக்கு புளி இருக்குது, அதாவது அந்த சூடு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த கை மட்டும்தான் புளிக்கும். ஆக்சுவலாக உடம்பு சூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புளிக்கிறதும். அந்த கோல்டு பாடியாக இருந்தால் ஜாஸ்தி பிடிக்காது. கொஞ்சம் ஹாட் பாடியாக இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூடு அந்த மாவில் கலக்கும்போது புளிச்சு போகுது. அதான் சொல்லுவாங்க என் கை புளிக்கும் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா பொங்கி வரும். அது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றிங்கன்னா மல்லிப்பூ மாதிரி வரும். ஆக்சுவலாக ஊற வைக்கிறது மாத்திரம் மினிமம் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் அந்த கலர் பாருங்கள், அந்த காஞ்ச மிளகா கூட சேரும்போது இப்படி பாருங்கள். நல்லா வதக்குங்க. இஞ்சி சேர்க்குறோம். நல்லா 3/4 பாகத்துக்கு வதக்கணும். வதக்கும் போது 3/4 பாகம் வந்த பிறகு தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம். 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பழத்தை சேர்க்கணும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில்
கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இந்த கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை கொள்ளணும். எண்ணெய் தேய்ச்சி தலை மொழிகிட்டு பசியாக இருக்கும். அப்போது இந்த கோழி குழம்பு ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டு செப்பலங்கால் போட்டு உட்காந்து ஒரு 4 தோசையோடு இந்த கோழி குழம்பு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னால் செப்பலங்கால் போட முடியாது, சேரில் உட்காந்து சாப்பிட்ருவோம். இந்த வெங்காயத்து தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கோழிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். என்ன நாட்டுக்கோழியில் வந்து சதை இருக்காது, ஒரு வந்து எலும்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த எலும்பு கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அது சுவையே தனியாக இருக்குது. ஸோ நாட்டுக்கோழி போட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தோலை உரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி வச்சு வரேன். இப்போது புடலங்காய். ஏன் புடலங்காய்? சிக்கனோட இது சூப்பராக சேரும். டேஸ்ட் வந்து இந்த சிக்கனோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். புடலங்காய், கோழியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போகும். இந்த கோழியில் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். புடலங்காயம் போட்டாச்சு. இப்போது உப்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்தில் சிக்கன் எடுத்துடலாம், ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு திக் கிரேவி வரும். இந்த சிக்கன் வேகணும், புடலங்காய் வேகணும், ரெண்டும் வெந்து வரவரில் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. சிக்கனும் புடலங்காயும் சூப்பராக வந்துடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இது எப்படி செஞ்சுன்னு பார்த்துருவோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, நிறைய காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை பொன்முருளாக வதக்கணும், இஞ்சி போட்டோம், தக்காளி பழத்தை போட்டுக்கிட்டோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புடலங்காயும் சிக்கனையும் போட்டோம். சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஊற வச்சிருந்தோம். அப்போ தான் உள்ளே வந்து மசாலா இறங்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிட்டோம், புடலங்காயும் நல்லா வேக வச்சிட்டோம். சிக்கன் புடலங்காய் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள் கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு நல்ல திக்காக ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாப்பாட்டுக்கு இந்த சிக்கனோட புடலங்காயோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன், மெத்து தோசை சுட்டு அதை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா சூடாக இட்லியோட இந்த கோழி புடலங்காய் கறி கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷு செஞ்சோம் இன்றைக்கி. கேரட் தக்காளி மசாலா செஞ்சோம், கடுகு தாளித்தோம், கருவேப்பிலை தாளித்தோம், பூண்டு போட்டோம், நிறைய கருவேப்பிலை போட்டோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பொடியாக நிறைய கேரட் போட்டோம், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம். இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம். நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு. தேங்காய் பூவில் இதுங்க சாப்பாடுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும்.
அதே மாதிரி பூரி தோசையோட சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப அந்த கேரட்டு தக்காளி மசாலா கலக்கலாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி கோழி புடலங்காய் கறி, கோழியும் புடலங்காய் வச்சு ஒரு கறி பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், சீரகம் தாளித்தோம், கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தண்ணித்தூள் போட்டு புடலங்காயும் சிக்கனும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றணும், உப்பு போட்டோம். நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு திக்கான கிரேவி ஆன பிறகு இறக்கிட்டோம். சூப்பரான புடலங்காய் கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே கொடுக்கணும். ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். கோழின்னு சொல்லும்போது நாட்டுக்கோழி ஒரு டேஸ்ட் இருக்குது, ப்ராய்லர் சிக்கன் ஒரு டேஸ்ட் இருக்குது. ப்ராய்லர் சிக்கன் நம்ம வந்து தோல் உரித்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சாதாரண சிக்கன் வந்து குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் தனியாக இருக்கும், வறுக்கும்போது ஒரு டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் சதை நிறையா இருக்காது, எலும்பு இருக்கும். அந்த எலும்போடு சாப்பிடும்போது நாட்டுக்கோழிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த புடலங்காய் கோழிக்கறியும் கேரட் தக்காளி மசாலாவையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.